பாக்கியராஜ் இப்படி தன்னுடைய தாய் மொழியில பேசுனத, அவருடைய பெருமை பத்தி பேசுனத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவரு பெருமையா பேசல. சாதி பெருமையா பேசியிருக்காரு. எனக்கு பாக்கியராஜ், இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுடைய நெறைய படங்கள் பார்த்திருந்தாலும் கூட, ம். இது நம்மாளு அப்படிங்கிற ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானது. ம். ஏன்னா, அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதிக்கு எதிரான ஒரு படம் அது. அது அந்த காலத்திலே வந்து அவ்வளோ நுணுக்கமான சாதிய விஷயங்கள் எல்லாம் அவர் ரொம்ப எடுக்கிற காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஆமா. தமிழகம். அப்படி இருந்த காலகட்டத்திலே, அவர் வந்து அவ்ளோ முற்போக்கான ஒரு படத்த எடுத்து, அத வந்து யாருங்கிற கேரக்டரு, இன்னும் எதிர்நிலையில வச்சிருக்க கேரக்டரு, இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு பாக்கியராஜ் அப்படின்னா, அவருடைய திரைக்கதை யுக்தி, திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற பேருங்கிறது அவருக்கு தனித்துவமானதுன்னு வைங்களேன். அப்போ அவருடைய எல்லா படங்களையும் இந்த மாரியான திரை யுக்திகள் வந்து பிரமாதமானது. ஒரு நல்ல இயக்குனரா நமக்கு அறிமுகமானவர். நம்ம வந்து தமிழ் இயக்குனர் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அவரு அந்த நிலை கடந்து, தான் ஒரு கம்மாவை சார்ந்தவர். கம்மா, கம்மா நாயுடு. ம். கம்மா நாயுடுக்குன்னு பல பெருமைகள் இருக்கு. கம்மா சாதிக்குன்னு ஒரு தனி சிறப்பு ஒரு இருக்கு. கௌரவம் இருக்கு. கௌரவம் இருக்கு. ம். அப்படின்லாம் வந்து அவரு அந்த சாதி சங்க நிகழ்வுல கலந்திருக்காரு. இப்ப சமூக வலைதளங்கள்ல பலரும் பேசுறாங்கன்னு விமர்சிச்சு பேசுறாங்க. நமக்கு அப்படி விமர்சிக்கிற இது ஒண்ணும் இல்ல. அவர பாராட்டுறோம். ம். இயக்குனர் பாக்கியராஜ், திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்களை நாம் வந்து வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ம். என்னன்னா, 2009க்கு அப்புறம் தமிழர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சாங்கல்ல. ம். திராவிடம் வேறு, தமிழர்கள் வேறு அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சாங்கல்ல. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும் தான் தமிழர்கள். த தமிழை தாய்மொழி கொள்ள இல்லாதவர்கள், தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லை. ம். அப்படிங்கிற ஒரு இது உருவானதுல்ல. அந்த உருவான அந்த புகை போட்டாங்கல்ல, சீமான் வந்து அந்த புகை விழுந்துச்சுல தமிழ் தேசியவாதிகள்ட்ட ஒரு கொளுத்தி போட்டாரு. ஆமா எழுச்சி வந்த பிறகு, அந்த புகைய போட்ட உடனே நீங்க இந்த வயல்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடைச்சு வச்சுருவாய்ங்க. அங்கங்க போட்டா எலிகள் வந்து புகைய போட்டு விட்டாச்சுன்னா எலிகள் வரும், கூடவே பாம்புகளும் வெளிய வரும். அப்படி பொத்துக்கிட்டு புகைய தாங்க முடியாம எல்லாம் வெளிய சிதறி வரும். அத மாரி தமிழர்கள் விழிப்புணர்வு அடைஞ்ச பிறகு, இப்போ இந்த ஆட்கள்லாம் வந்து தங்களுடைய சுய அடையாளத்தோட வெளியே வர்றாங்க. இதை நான் பாராட்டுகிறேன். இது வந்து சரியானது.